ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டீம் நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் சீகா? ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சீகா எனக்கு. என் தீபக் கூட வச்சுங்க மிடில் ஆர்டர் எனக்கு. தீபக் கூட மச்சான் நீ அவனை என்கரேஜ் பண்ணு மச்சான். சீகா தீபக் கூட 3 இயர்ஸ் ஆச்சு சீகா. சும்மா தீபக் கூட கரெக்ட் 3 உங்களுக்கு வந்து மாத்தி பேசாதீங்க சீகா ப்ளீஸ். இதே டீம் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சாம்பியன்ஷிப் சைடு சீகா டவுட்டே கிடையாது சீகா, நானே சொல்லியிருப்பேன். Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudhiya Indiaவின் Naya cool drink, Campa is back Chika. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. Yo guys, முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. கோயிந்தா. Hey. Hey. ஆஹா போட்லாம். Okay guys, much awaited video. இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நம்ம எல்லா டீம்ஸும் ரிவ்யூ பண்ண போறது இல்ல. எங்களோட மாக் ஆக்ஷன்ல வெறும் சீக்காவோட பிக்ஸ் மட்டும் தான் மெயினா ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கப்புறம் மீதி எந்த டீம்ஸ் நல்லா பண்ணாங்கன்னு பார்க்கலாம். பட் ஓவரால் சீக்கா ஒரு ஃபேண்டாஸ்டிக் வீக்கா இருந்திருக்கு. ஆப்வியஸ்லி இந்த பக்கம் நம்மளோட மாக் ஆக்ஷன், அந்த பக்கம் அஸ்வினோட மாக் ஆக்ஷன், என்டையர் வீக்கே ஆக்ஷன் பத்தி தான் இருந்திருக்கு. நிறைய கிரிக்கெட்டும் நடந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ், இந்தியா செம்மையா T20 கிரிக்கெட் அங்க விளையாடின்னு இருக்காங்க. அதை பத்தியும் டச் அப் பண்ணுவோம். But let's start with the mock auction, Chika. Superb entertainment, sama fun. In all honesty, நம்ம வந்து பயங்கர ஃபன்னா வச்சுக்கணும், ரொம்ப லைட்டா வச்சுக்கணும் தான் பண்ணோம். ரொம்ப சீரியஸா இருக்க கூடாதுன்னு. பிகாஸ் ரியல் ஆக்ஷன்லாம் நம்மளுக்கு தெரியும், அது ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும். எல்லா டீமும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம as much as possible எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியா with a little bit of cricket knowledge, of course. It was fantastic, Chika. First and foremost, thanks a lot dear viewers for all your support. ஆக்சுவலி பார்த்தாங்கன்னா நமக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட், பட் மறக்காத டோட்டலா எல்லா டீமும் செமையா பிக் பண்ணாங்க நம்ம குரூப்ல, மாக் ஆக்ஷன் டீம்ஸ்ல. அவன் பஞ்சாபா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், ஆர்சிபியா இருக்கட்டும், எவ்ரிபடி பிக் த குட் டீம்ஸ். நீ பார்த்த கப் சிஎஸ்கே ஜிகா நீ என்ன பிக் நான் எக்ஸ்பிளேஷன் எப்படி ஓவரால் நீ டீம் பிக்கிங் பார்த்தனா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாம் ஆடுற எல்லாம் கிரிக்கெட்டர்ஸ், எம் விஜய் எல்லாம் கிரிக்கெட் ஆர்டர் வந்தாங்களா, அதுவும் வித் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கமெண்டேட்டர்ஸ், ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. So everybody picked the teams beautifully. And if you look at the overall team, the Cheeky Chika mock auction teams, actually fantastic teams. நீ பார்த்தனா some people say no. நீ வாடா சொல்லலாம் நீ. One of the most calling it a spade guy. I thought most teams started very well. Pickingல அதெல்லாம் நான் ரொம்ப உள்ள டீப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போதில்லை. There were certain picks நானே வந்து மண்டே வந்து சொரிஞ்சிருந்தேன். என்னடா இது இந்த மாதிரியா? லைக் எக்ஸாம்பிள் நான் உங்க சிஎஸ்கே ஆரம்பிக்கலாம். எப்படி சீக்கா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டீம் நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும் சீக்கா? ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சீக்கா எனக்கு. நீங்க இதே क्वेश्चन தான் முத்து கேரளா பண்ணிருந்தான் மச்சான். நீங்க பாத்தீங்கன்னா 2018ல என்ன மாதிரி டீம் பிக் பண்ணாங்க சிஎஸ்கே? கம்பேக் பண்ணுச்சு சீக்கா. யூ கான்ட் கீப் கோயிங் பேக் டு தி பாஸ்ட். சீக்கா நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நீ அவ்வளவு வணக்கம் நான் கிவ் எக்ஸ்பிளனேஷன். என்னோட பேட்டிங் ஆர்டர் கொடுக்குறேன். நீ ஏஜ்லாம் பார்க்காத மச்சான். 2020க்குலாம் ஒன்னும் யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஓடி ஆடினாங்க. 20 வருஷம் இங்க எல்லாம் இருக்க ஒரு நாள் அனிருத்துக்குள்ள கனடா போவான். சீக்கா ஈஸியஸ்ட் திங் பிளே 2020 அப்படின்வான். என்னன்னா ஒரு நிமிஷம், ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பனிங், டெவின் கான்வே நம்பர் 2 ஓப்பனிங், நம்பர் 3 எனக்கு ஃபாஃப், நம்பர் 3 ஒரு சாலிட் பேட்ஸ்மேன் ஃபாஃப் டுப்ளசி. ஏன்னா உனக்கு டெஃபினட்டா உனக்கு லாஸ்ட் இயர் ஃபாஃப் டுப்ளசி அவ்வளவு கலாய்ச்சியா, அது மறந்துட்டியா? என்னது மச்சான் ஃபாஃப் டுப்ளசி? பட் என்ன யோசிச்சு பார்த்தேன் மச்சான். பட் அவன் ஏன் நம்பர் 3ல அவன் ஓன எனக்கு நான் கலாச்சாரம் ஒத்துக்கிறேன், கலடா பண்ண ஒத்துக்கிறேன், எல்லாம் ஒத்துக்கிறேன். அவன் அடிக்க மாட்டான். பட் நீ யோசிச்சு பாரு மச்சான். I had to ultimately sit as a thinker, as a selector and say what should. எனக்கு 3ல யார் 5 openers in your team Chika? Which selector pick 5 openers? நீ openers அப்படினு பார்த்தா எல்லா டீமும் எல்லாரும் அணி என் 11 சொல்ல நீ கேள முதல்ல. 3 ஃபாஃப் டுப்ளசி, 4 வந்து ரச்சின் ரவீந்திரா, 5 துபே, 6 வந்து தோனி ஜடேஜா, அதுக்கப்புறம் அஸ்வின் 6 7 8. இதுக்கப்புறம் 3 bowlers பத்திரானா, தீபக் சஹர் and to start with புவனேஷ் குமார். இதுக்கு மேல கன் 11 இல்லையாது. இது கன் 11 இல்லையாது. நீ உண்மையை சொல்லு, கன் 11 இல்லையாது. நோ, எங்க கன் 11 வைனா எங்க? ரச்சின் ரவீந்திரா நம்பர் 4ல அன்ப்ரூவன். ஐபிஎல் ஒன்னும் ஆடினதே இல்ல நம்பர் 4ல. அதுவும் சேப்பாக்ல நம்பர் 4 ஆடுறது ஈஸியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாஃப் டுப்ளசி ஓகே, ஐ கிவ் இட் யூ. பட் அகைன் ஃபாஃப் டுப்ளசி டுவர்ட்ஸ் தி ஃபேகஸ்ட் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர். உங்களோட ஓப்பனிங் சூப்பர். ருத்துராஜ் கைக்வாட், டெவின் கான்வே அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். சரி, ஃபாஃப் கூட கொடுக்குறேன் நம்பர் 3ல. நீங்க உங்க காம்பினேஷன் படி நீங்க பாத்தீங்கன்னா
நம்பர் 4 ரச்சின் ஆடுனீங்கன்னா நீங்க வந்து ஒரே ஒரு அவுட் ஸ்டேஷன் ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆட முடியும். ஃபிஸ் ஆட முடியாது. சோ நீங்க ஃபிஸ் ஆட மாட்டீங்க. ஃபிஸ் லாஸ்ட் இயர் வந்து ஃபிஸ் லாஸ்ட் இயர் சேப்பாக்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபிஸ். Then I will change the combination. If need be, I will drop some people. That's what I said. I have options, Ani. You don't have Indian batting option. Deepak Hooda da ungalku ore option. எனக்கு தீபக் கூட வச்சுங்க மிடில் ஆர்டர் எனக்கு தீபக் கூட மச்சான் நீ அவனை என்கரேஜ் பண்ணு மச்சான். தீபக் கூட 3 இயர்ஸ் ஆச்சு சீகா. சும்மா தீபக் கூட உங்களுக்கு மாத்தி பேசாதீங்க சீகா ப்ளீஸ். அனி நான் மாத்தி பேசுறேன். நீ வேற ஆப்ஷன் இல்ல. நீ அங்க வேற யார் இருக்கா? இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாரும் ஆல்ரெடி ரீடைன் பண்ணாங்க. எல்லாரும் யார் எடுக்க நீனு ரிஷப் பந்த் எடுக்க முடியாது. அவுட் ஆஃப் கொஸ்டின் ரூல்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் பிரைஸ். கேஎல் ராகுல் ரூல்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் பிரைசிங். சோ எனக்கு அது கிடையாது. எனக்கு புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க மணி சீக்கா. நீங்க 8.5 crores வரைக்கும் அஸ்வினுக்கும் நீங்க ஃபேஃப்க்கும் போனதுக்கும் அந்த மணியை கொஞ்சம் சேவ் பண்ணிருக்கலாம். அனி ஐ திங்க் ஐ இன் மை ஒபினியன் our CSK team is a solid team. திருப்பி போடுப்பா டீம். நான் சொன்னா புரிஞ்சுப்பாங்க. மச்சான் நீ பாருங்க, நீ ஆக்சுவலா பார்த்தனா எனக்கு வந்து புவனேஷ் குமார் இஸ் a சூப்பர் bowling. அவன் போன வருஷம் கூட செமையா புவனேஷ் குமார் என்ன bowling சூப்பர். ஓகே புவனேஷ் குமார் சூப்பர். ஓகே now it will be between தீபக் சஹர் வைஷாக் விஜயகுமார். எனக்கு இருக்கான் வேணா ஒரு பேக்கப்லாம் ஏதாவது இன்ஜரி ஏதாவது ஆச்சுன்னா கூட அந்த மாதிரி சிமரஜித் அதான் பேக்கப்ல இருக்காங்க அவங்க. சப்போஸ் டெவின் கான்வேக் ஏதாவது ஆச்சுன்னா கைல் மேட்ச் கேன் ஓபன் மீடியம் பேஸ் கொஞ்சம் போட முடியாதான். எனக்கு இந்தியன் மிடில் ஐ ஸ்டில் பிலீவ் தட் தீபக் கூட given the right kind of backing he can deliver at number 4. What do you need him to score? About 25, quick 30, quick fight 25-30 runs. With Deepak Hooda is capable of scoring. அதுதான் நான் பார்த்தேன். I wanted an Indian batsman there at that slot. That is enough for me. End of the day இதெல்லாம் நீ பேப்பர்ல தான் இத டிஸ்கஸ் பண்றோம். இதெல்லாம் நடக்க போறதா இல்லையான்னு தெரியல மெயின் ஆக்ஷன்ல. But in all I will give you a team a solid 7 out of 10 Chika. I don't think you on the 8 out of 10, 9 out of 10 நான் கொடுக்க மாட்டேன். Surely because there are so many people who say 8.5 to 10, 8.5, 9 out of 10. அது வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாம் ஏத்தி தான் விடுவாங்க. சீக்கா கலக்கிட்ட சீக்கான்னு. 10 out of 10. 10 out of 10 for entertainment factor சீக்கா உங்களுக்கு 10 மார்க் கன்ஃபர்ம்ட். இந்தாங்க எடுத்துக்கோ ஆக்ஷன்ல கலக்கிங்க. என்ன நினைக்கறா பண்றீங்க போல. என் டீம் அவ்வளவு மட்டுமா இருக்குன்னு நீங்க. பேடா இல்ல சீக்கா. too many similarities. இப்போ நீங்க ஆர் அஸ்வின் எடுத்துட்டு மெஹதி ஹாசன் மிராஜ் எதுக்கு? ஆல்ரெடி ஆஃப் ஸ்பின்னர் ஆர் அஸ்வின் இருக்காரு. உங்களுக்கு ஃபேவரட் நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேனா மச்சான். சப்போஸ் விக்கெட் கனாப்னா டர்ன் அது நிறைய ட்ராங் டர்ன் அது ராகுல் சேர் வேற வச்சிருக்கீங்க. ராகுல் சேர் வச்சிருக்கேன் நான். ராகுல் சேர் வச்சிருக்கேன். நீ கரெக்ட்டா? எதுக்கு மெஹதி ஹாசன் மிராஜ்? எதுக்கு கைல் மேயர்ஸ் லாஸ்ட்ல? சீ மச்சான் அதெல்லாம் பேக்கப்ல எடுத்து ஆடும். இன்ஜுரி ப்ராப்ளம் வந்து திடீர்னு யாருக்காவது ஆட மாட்டேன்ற மாதிரி. இப்ப 10 நான் திடீர்னு மேட்ச் ஆடினா ஃபிஸ் ஆடுவேன் நான். ஃபிஸ் சூப்பர் பிக் சீக்கா. ஃபிஸ் பூவி நான் உங்களோட bowling நான் நிஜமாவே சொல்றேன். இந்த bowling வந்து சிஎஸ்கே எடுக்க முடிஞ்சதுன்னா சார்ட்டட் சூப்பர் bowling அட்டாக். உங்களுக்கு வந்து புவனேஸ்வர் குமார் நான் வந்து தீபக் சஹர் வச்சுட்டு ஆரம்பிக்க மாட்டேன். ஏன்னா தீபக் சஹர் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா ஒரு 7 மேட்ச் சேர்ந்தாப்புல ஆடினது கிடையாது. அண்ட் டிராஸ்டிக் டவுன்ஃபால் தீபக் சஹர். உண்மை அதுதான். வைஷாக் விஜயகுமார் I give your bowling full marks, but where the problem can be is your batting. You don't know Faf du Plessis coming back at number 3 at the age of 41 அவர் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரா? ரச்சின் ரவீந்திரா at number 4 unproven. நீங்க ஆட வச்சீங்கன்னா ரச்சின் at number 4ல unproven. lot of people at number 4 ரச்சின் ரவீந்திரா players for New Zealand at number 4 3-4 plays for New Zealand. Yeah 3-4 only. World Cup 3-4 தான் ஆனா World Cup New Zealand. He wasn't successful in the World Cup Chika. Only the ODI World Cup open பண்ணும்போது தான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு அவரு. Ani I still believe that you give that boy that little bit of freedom he will deliver. Ani I think Rachin Ravindra is a brilliant player. Don't get me wrong. ஆனா அவர் வந்து ஓப்பனிங் ஆடணும். ஆனா உங்களுக்கு நீங்க டெவின் கான்வே அண்ட் ஃபாஃப் டு பிளஸி வச்சுன்னு இருக்கும்போது எங்க இந்த ரச்சின் ரவீந்திரா ஆடுவாரு? I don't think Rachin Ravindra at number 4. ஃபாஃப் வந்து number 3 தான் எனக்கு. ஃபாஃப் number 3 தான் எனக்கு. I'm very clear. I picked up Faf for number 3. See, overall, it's still a good team.
But only the age factor is a big factor, Chika. You don't know the age factor. Chika, நீங்க தான் ஸ்பார்க்னு 2020ல நீங்க தான் சொன்னீங்க. என்னடா இது ஸ்பார்க் இல்ல யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தாதான்டா அவங்க காமிப்பாங்கன்னு. இப்போ நீங்க ஒரு கெழபோல்ட் சைடு எடுத்து வச்சுட்டு நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா இல்லையா? அது தப்பு. அது ரொம்ப தப்பு. அது உங்களுக்கே தெரியும். Hey, you want to criticize my picks? It's up to you. I'll leave it to you. I'm not criticizing. I'm calling it straight. See, I have. Ani, in the partner, terrific football by team football. In the summer combination of youth and experience, Ani. Who is the youth in this? Who is the youth in this? Ruturaj Gaikwad is the youngster. He's just played international experience just recently, Ani. என்ன இது? Ani, I don't know. I leave it to you. I mean, how you want to? I mean, I think you think if நீ வந்து என்னோட வந்து டீம் பிடிக்கலன்னா, if you think that my team is not a good team, பிடிக்கலன்னு ஒண்ணுமே கிடையாது சீக்கா. இது வந்து இதே டீம் வந்து ஒரு 2 years பேக் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் சைடு சீக்கா டவுட்டே கிடையாது சீக்கா, நானே சொல்லியிருப்பேன். பட் இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல Faf மாதிரி ஒரு பிளேயர், he'll be a brilliant pick. He could still go ahead scoring brilliant runs. ஆனா அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஒரு younger options போயிருக்கலாமோ, அது just ஒரு thought process. But let's move on, Chika. You know who I thought actually picked the best team in the auction? உங்களோட பெரிய பையன். அவ்வளோ கலாய்ப்பீங்க பாத்தீங்களா இல்லையா? அவ்வளோ கலாய்ச்சிங்க பாத்தீங்களா இல்லையா? ஆக்ஷன்ல மும்பாய எண்ட்ல டீம் எடுத்து பாருங்க, சும்மா கன் டீம் வச்சிருக்காங்க மும்பை. ரோஹித் சர்மா ஓபனிங் வித் குர்பாஸ் இப்போ இருக்கிற ஃபார்ம் நீங்க பாருங்க, பொலன்னு பொலக்கிறாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. சூப்பர் ஐடியல் பார்ட்னர் ரோஹித் சர்மாக்கு. திலக் வர்மா நம்பர் 3, சூரியகுமார் நம்பர் 4, ஹர்திக் பாண்டியா நம்பர் 5, நேஹல் வதேரா திருப்பி எடுத்து வச்சிருக்காங்க நம்பர் 6க்கு ஐடியல். நம்பர் 7 மார்க்கோ யான்சன் பினிஷர் ஒருத்தர் வந்துருவாரு. நம்பர் 8 வனிந்து அசரங்கா. நம்பர் 9 பும்ரா. நம்பர் 10 அதுக்கப்புறம் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் சீக்கா, உங்களுக்கு அவ்வளோ ஸ்பின் ஆப்ஷன் வச்சிருக்காங்க. குர்ஜப்னீத் நல்ல ஒரு போலரு, ஆகாஷ் மதுவால் நல்ல போலரு, நூர் அஹமட் சூப்பர் போலர். என்ன சீக்கா இது பாருங்க, இதுதான் டீம் சீக்கா. எண்ட்ல பாருங்க, மிச்சல் சாண்ட்னர், நூர் அஹமட், ஹசரங்கா, மார்க்கோ யான்சன் சம ஆல்ரவுண்டர். பேட்டிங் வேணும்னா ரைலி ரூசோவும் இருக்காரு. கீப்பிங்க்கு குர்பாஸ். ஒத்துக்கோங்க, உங்க பெரிய பையன் தான் பெஸ்ட் எடுத்திருக்கான்னு. முத்துவன் கோ பஞ்சாப் வந்து பஞ்சாப் வந்து பிக் எல்லா டீமும் பஞ்சாப், எல்எஸ்ஜி, டெல்லி எல்லாமே நல்லா பிக் பண்ணாங்க எல்லாரும் கட்டி ஆட்சியில. You probably criticism against CSK because என்ன வந்து நீ சொல்லிட்டு இருக்க. No. I'm super criticizing. I'll still give you a team as 7 on 10 Chika. Solid team தான், டவுட்டே கிடையாது. உங்களுக்கு solid team தான். நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் இவ்ளோ ஓல்டா போனீங்கன்னு. எல்லாருமே ஓல்ட் சீக்கா. புவனேஷ் குமார் ராங் ஏஜ், ராங் சைட் ஆஃப் 30s, அஸ்வின் ராங் சைட் ஆஃப் 30s, Faf in the 40s, முஸ்தபிசூர். வேற ஆப்ஷன் இல்ல நீ எனக்கு. You don't have options there. அங்க எடுத்துக்கிறதுக்கு புரிஞ்சுக்கோ. எல்லாம் ரிட்டென்ஷன்ல எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் ஆர்டிஎம்ல போயிட்டாங்க. There were 200 cricketers Chika. We had so many, you know, அந்த unsold listல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய ஆப்ஷன்ஸ். ஏன் விட்டோம்டா, ஏன்டா இவனை விட்டோம், ஏன்டா அவனை விட்டோம், ஏன்டா இவன் இவ்வளவு சீப்பா போயிருக்கான் அப்படின்னு. ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு இல்ல சீக்கா. ஐ திங்க் இட் இஸ் ஸ்ட்ராட்டஜி. என்ன எனக்கு இங்க இந்த நம்மளோட மாக் ஆக்ஷன்ல என்ன எனக்கு புரிஞ்சதுன்னா, நீங்க ஒழுங்கா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலன்னா, நீங்க என்னதான் நீங்க வந்து ஒரு பிளேயர் எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிளேயருக்கு ஓவர் கிராஸ் பண்ணிட்டீங்க பட்ஜெட் 2 பிளேயருக்குன்னா ரொம்ப அடி வாங்கிடுவீங்க, அதுக்கப்புறம் பிளேயரே இல்லாம போவோம். ஸோ the most important thing is உங்களோட பிளேயர், உங்களோட பட்ஜெட். I thought it was very interesting. இந்த மாக் ஆக்ஷன்ல எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா, எப்படி எல்லாரும் அந்த மார்க்கி செட்ல நீங்க எல்லாரும் ஆல் அவுட்டா போனீங்க. மும்பை மார்க்கி செட்டை வெல்லெஃப்ட் விட்டான், கம்ப்ளீட்டா வெல்லெஃப்ட் விட்டு அதுக்கப்புறம் he was able to build a team from the other sets. I thought that was a brilliant strategy. I think teams with lower purses will do that, Chika. They should let go of the marquee set, get the other set sorted. See, I didn't pay. I mean, probably if you think Ashwin now, if you think Ashwin now, pay panna, I need an off spinner. And Ashwin in Chennai's bowled always very well. That's why 8.5 crores இந்த ஆக்ஷன்லயும் சரி, அவரோட ஆக்ஷன்லயும் 8.5 crores, ரெண்டு ஆக்ஷன்லயும் கரெக்டா 8.5 crores, ரெண்டு ஆக்ஷன்லயும் going to Chennai. So one புரிஞ்சுக்கோ நீ, sometimes the auction dynamics also change when it's in there. Yeah. You can't get the team you want. நான் வேற எவ்வளவு போட்டுருவேன் மிட் ஆர்டர்ல. நான் சொன்ன மாதிரி வேற I wanted somebody else in mid order, but I could not get. The options are not there.
And I thought, okay, this year I'll go for experience. Even though it's a 3-year auction, I can always correct myself next year, even though it's a mini auction. That was my thought process for your information. In the auction, I went for experience for the 2018 எப்படி பண்ணாங்களோ அந்த இடத்துல எடுத்தேன் நான். 2018 ஃபுல்லு இதே தான் சொன்னாங்க எல்லாரும். கழபோல் சைடு, இது என்ன ஓல்ட் சைடு, டேட் ஆர்மி அப்படின்னாங்க. கட்சியை வின் பண்ணி போனாங்க. என்ன 2018க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு மேடம்? யாரும் 40ஸ்ல இல்ல சீக்கா அந்த 2018 சைடுல. அனி இல்ல ரெண்டு பேர் தான் 40s. அனி தோனி வந்து ஸ்டில் இஸ் தி பெஸ்ட் கீப்பர். அனி நீ என்ன வேணா சொல்லி இஸ் ஸ்டில் தி பெஸ்ட் கீப்பர். அண்ட் பேக் மாட்டிச்சா சீக்கா தோனி நீங்க பிக் பண்ணல, அவர் ஆல்ரெடி ரீடைன் ஆயிட்டாரு. யூ கான்ட் பிரிங் தோனி. ஐ ஜஸ்ட் கிவ் an example. சோ அங்க வந்து சொல்ல ஃபாஃப் நீ வந்து போன வருஷம் 40 தான் ஆடுனா. எப்படி ஆடுனா போன வருஷம் ஃபாஃப்? போன வருஷம் அவ்வளவு கலாய்ச்சிங்களே சீக்கா. ஃபாஃப் வேலைக்கு ஆக மாட்டான், இது தூக்கணும் என்ன கலாய்ச்சா நீ? நான் கலாய்ச்சா நீ? பட் எனக்கு வந்து டிமாண்ட் நீடட் ஃபார் தி 3 எனக்கு வேணும் ஒரு ஆளு. இதுல இருந்து என்ன தெரியுது வியூவர்ஸ்? உங்களுக்குன்னு வரச்சே எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் ஸ்டோரிய. வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மீடியா. அப்படின்னு நான் மாத்திக்கலப்பா. நீ சொன்னது ரைட் தான். நான் வந்து நிறைய கரடா பண்ணேன் பெங்களூருக்கு. பட் கடைசியில பெர்ஃபார்ம் பண்றானே அவன். எனக்கு வேண்டியது என்ன, 3ல வந்து கொஞ்சம் ஒரு நான் சொல்லும் போது லாஸ்ட் இயர் ஃபுல்லா ஏ அணி அப்படின்னு ஆரம்பிச்சீங்களே, இப்ப என்னாச்சு? சரண்டர் போறபா சரண்டர். No, Chika, I give it to you. Your team on paper looks very good. Very, very good on paper. But நிஜமாவே சொன்ன மாதிரி the average age of the team has now come to 38. உங்க bowlingல பாருங்க, புவி வந்து wrong side of 35, அஸ்வின் wrong side of 35, ரவீந்திர ஜடேஜா wrong side of 35, பத்திரானா தான் யங்ஸ்டர். அங்க பத்திரானா தான் யங்ஸ்டர் who is the most injury prone. So நீ வெயிட் பண்ணு மச்சான், மேட்சஸ் வரட்டும் மச்சான். நீ எல்லாம் பேசி எல்லாம் கலடா பண்ணு மச்சான். நான் எல்லாம் யோசிக்கிச்சா நானும் வந்து நிக்ஸி எடுத்தோம். நாங்களாம் கரெக்டா யோசிச்சு எடுத்தோம். எங்களுக்கு யாரெல்லாம் ஒன்று எடுத்து தான் எடுத்தோம் நாங்க. நீங்க ஏதோ நினைக்கிறீங்க நான் ஏதோ டுபாக்கூர் மாதிரி டீம் எடுத்துக்க நினைக்கிறேன். நீ வெயிட் பண்ணி உங்களுக்கு எங்க உங்களுக்கு 7 on 10 உங்களுக்கு டுபாக்கூர்னா எனக்கு புரியல. உங்களுக்கு என்னது உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? இதுக்கு என்ன 9.5 on 10 நான் கொடுப்பாங்க இந்த டீம் நீங்க எடுத்ததுக்கு? புரியல. எனக்கு ஒருமே கொடுக்க வேணாம். நீ எனக்கு பாயிண்டே கொடுக்க வேணாம். நீ என்ன மட்டும் சொல்லிட்டல, நான் வச்சுக்கிற மட்டுமே வச்சுக்கிறேன். இது மாதிரி நான் 7 on 10 ஒரு சர்டிபிகேட் எடுக்க வேணுமானே? இல்ல நான் ஜஸ்ட் see as a host நான் வந்து ஜஸ்ட் உங்களை grill தான் பண்றேன் क्वेश्चंस வச்சிட்டு. நீங்க தான் அதை ஆன்சர் பண்ணணும். Anyway, let's move on Chika. Let's move on. Lot of other teams. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்மளோட ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா சூப்பரா எடுத்துட்டாங்க, ஆனா ஸ்பின்னரை விட்டாங்க. நீங்க பாருங்க, வெறும் ஷபாஸ் அஹமத், சிக்கந்தர் ராஜா ரெண்டு ஸ்பின்னர் தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் சார்ட் அவுட் பண்ணிருந்தாங்கன்னா they would have been fine. அதே மாதிரி பெங்களூர் பாத்தீங்கன்னா they started brilliantly. ஒரு KL ராகுல் அண்ட் டேவிட் வார்னர் எடுத்து வச்சு அன்பார்ச்சுனேட் ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஆக்சுவலி டியர் வியூவர்ஸ், ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஆக்சுவலி நாங்க எடுக்கிற டைம்ல வந்து அவரோட பேர் ஆக்ஷன் லிஸ்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் தான் ரீசெண்டா ஜாஃப்ரா ஆர்ச்சர் எடுத்துட்டாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட் RCBக்கு அவங்களால they couldn't form a big team because they went very high for ஜாஃப்ரா ஆர்ச்சர். 14 crores பக்கத்துல போனாங்க ஜாஃப்ரா ஆர்ச்சருக்கு, அங்கதான் மாட்டினாங்க. செஹல் went for a very high price. பட் ஓவரால் சீக்கா ஒன்னானா புரிஞ்சிச்சு சீக்கா, ஆக்ஷன்ல அந்த மார்க்கி இந்தியன் பிளேயர்ஸ் ஆர் கோயிங் டு கோ ஃபார் a high sum சீக்கா. I don't see any cheap I thought Punjab did a good job. Delhi LSG also picked up a good job. In all fairness, every team did a good job. I mean, அது ஆப்ஷன் டைனமிக்ஸ் எப்படின்னா, உனக்கு அந்த சமயத்தை நீ பிளான் பண்ணிட்டு எக்ஸ் எடுக்கணும். உனக்கு கிடைக்க மாட்டான் எக்ஸ், உன் பிரைஸ் இருக்க மாட்டான், உன் பேண்ட்ல இருக்க மாட்டான். ரியல் ஆப்ஷன்ஸ் நம்மளே பார்த்து நிறைய வாட்டி எதுக்கு இவ்வளவு ரூபா கொடுத்து எடுக்கலாம். You get stuck in the auction. Sometimes you have no option, but you have get stuck in the auction, and that is what happens sometimes. No, you get stuck. You are very emotional. என்னப்பா இது? இவன் ஆனா அவனா பூச்சியில வாங்கவே இருக்காங்க. எனக்கு என்ன இமோஷனல் இருக்கு இதுல? சீக்கா நீங்க நிறைய பிக்ஸ் எனக்கே கன்ஃபியூசிங்கா இருந்தது சீக்கா. சில வாட்டி நடுவுல வந்து ஏத்தி விட பாத்தீங்களா இல்லாட்டி ஸ்ட்ராட்டஜியா அது கூட இருக்கலாம். நிறைய டீம்ஸ் அங்க ஏத்தி விட பாத்துருந்தாங்க, சிலலாம் ஏத்தி விட்டு வேடிக்கை பாத்துருந்தாங்க. எனக்கு தெரியும் கிடைக்காது. சரி, இன்னும் ரிஷப் பந்த் 20-25 crores போறாங்க ஆப்ஷன்ல ரிஷப் பந்த்லாம். ஏன்னா பஞ்சாப் தான் அவங்க பிகஸ்ட் பர்சன், அவங்க பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. அவங்க பெங்களூர் போவாங்க, அவங்கள்ட்ட நிறைய பர்ஸ் இருக்கு. சோ கேஎல் ராகுல் ரிஷப் பந்த் லிமிட்டே வராது எனக்கு. சரி, ஓகே.
Anyway, let's move on, Chika. Let's move on. Recent நடந்த சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரீஸ்ல வாட் இஸ் இந்தியா ஆன், Chika? அதுதான் ரியல் கேள்வி. என்னையா இது, இந்த மாதிரி பேட்டிங் ஆடுறாங்க, இந்த மாதிரி பொழக்கிறாங்க பைலாட்டரல்ஸ்ல T20ல. என்ன ஒரு பேட்டிங்! சஞ்சு சாம்சன் ஒரு வெறி பிடிச்ச மோட்ல ஆடின்னு இருக்காரு. சஞ்சு சேட்டா, திலக் வர்மா கோயிங் அண்ட் டாக்கிங் டு சூரியகுமார் யாதவ் ரூமுக்கு போய் எனக்கு நம்பர் 3 கூட, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட. சூரியகுமார் யாதவ் கிளாட்லி, இந்தாப்பா தம்பி எடுத்துக்கோப்பா, நான் நம்பர் 4 வந்துக்கிறேன், பரவாயில்ல கேப்டனா. என்ன அடி மும்பை! இப்ப சடனா பாருங்களா அந்த ரிட்டன்ஷன். திலக் வர்மா நம்பர் 3, நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா, மேல ரோஹித் சர்மா ஓப்பனிங். என்னடா இது, இந்த மாதிரி ஒரு கன் பேட்டிங்! அதான்டா அமேசிங், அமேசிங். I think நீ சொன்ன மாதிரி அவன் டக்குன்னு மாத்தினான். See, he was also a lot of questions asked. 20-30 அவுட் ஆனா, 20-30 அவுட் ஆனான்னு நம்மளே சொல்லியிருந்தோம் அந்த ஷோக்கு முன்னாடி. 20 அவுட் ஆனா, ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்றாப்பா இருக்கு. ஓடு 2 செஞ்சுரி போட்டு கைட்டு கொடுத்துனான், பேக் டு பேக் போட்டு. Amazing. The kind of stroke he's got, the kind of time he's got, and the reflex shot sometimes அடினா தெரியுமா? Outstanding Tilak Verma. I mean, hats off to him. And he சொன்ன மாதிரி சஞ்சு சேட்டா எந்த கேள் ஆடுறானா போடணும். சஞ்சு போட்டு கிழிகின்னு குடிக்கிறான் மச்சான். அவனும் அப்ப அக்ஷா ஆல்மோஸ்ட் 200 ஸ்ட்ரைக் ரேட் அடிக்கிறான் மச்சான். அவுட்ஸ்டாண்டிங். அடிச்சா 100 இல்லாட்டி முட்டை, அந்த மாதிரி தான் இருந்தது இந்த சீரீஸ். பரவாயில்லடா, nothing wrong. Yeah, lot of good positives, Chika. In the series a lot of positives. Sanju opening the innings, இப்போ வந்து ஒரு big question mark. இப்போ going forward, யசஸ்வி ஜெய்ஸ்வால் and சஞ்சு சாம்சன் தான் ஓபனர்ஸா இருக்கணுமா, இல்லாட்டி சுப்மன் கில் உள்ள வருவாரா, இல்லாட்டி ரித்ராஜ் கைக்வாடா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது சஞ்சு சாம்சன் has put his name forward, and rightly so. 300s in a matter of 6 games has kind of given him that push forward. சஞ்சு தான் ஒரு பெர்மனன்ட் ஓபனரா இருக்கிறதுக்கு. திலக் வர்மா நம்பர் 3ல. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் T20 டீம்ல. சூரியகுமார் யாதவ் பிரில்லியண்டா லீட் பண்ணாரு. வருண் சக்கரவர்த்தி ஆட பிரில்லியன்ட் சீரீஸ், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அந்த டோர்னமெண்ட்ல. ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி நம்ம ஊர் பையன் பிரமாதமா பண்ணிருக்கான். சரி, நம்ம இவ்வளவு பேசிருக்கோம், நம்ம ஷோஸ்லயே நம்ம பேசிருக்கோம். I'm happy for வருண் சக்கரவர்த்தி, definitely. ஹர்ஷ்தீப் சிங் வந்து 18 கோடி பக்கத்துல ஷுவரா இப்ப போயிடுவாருன்னு தோணுது. அவர் போலிங் போடுறது பார்த்தா வேற லெவல்ல போலிங் போட்டுன்னு இருக்காரு, Chika. அவரு வெரி ஃபியூ இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஷம்மி கூட இப்பதான் ரீசெண்டா கம்பேக் பண்ணிருக்காரு. ரஞ்சி டிராஃபி மேட்ச்ல வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ குட் சைன்ஸ் கோயிங் இன்டு பார்டர் கவாஸ்கர் டோர்னமெண்ட். பட் ஆஸ் யூஸ்வல் இந்தியாவுக்கு வந்து பிஜிடிக்கு முன்னாடி 2 இன்ஜுரி. சுப்மன் கில் காலி, ரோஹித் சர்மா டு மிஸ் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். கைஸ், from tomorrow obviously we will be covering the BGT exclusively, but இன்னைக்கு லைட்டா டச் அப் பண்ணிடலாம், Chika. Big loss, Chika. Shubman Gill and Rohit Sharma not playing the first test. Yes, of course. From tomorrow it will be a big coverage. If DWS wait பண்ணுங்க நாள் வரைக்கும், we'll have the big test series will be covered from tomorrow regularly. So but unfortunately என்னடா பண்ண முடியுது? I mean, அப்பா சுப்மன் கில் அங்க போய் லிட்டில் ஃபிங்கர் வாட்சன்றான். அங்க போயிட்டு ரோஹித் சர்மா obviously, I mean, congrats Rohit for the baby boy. Congrats Rohit boy. Congrats Rohit for the baby boy. So I mean, இது என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. But then we look at it from 2021. இந்த மாதிரி தான் தேர்ட் லெவல் வச்சு நம்ம பீட் பண்ணிட்டு வந்தோம். So who knows, the president is good. மச்சான், நாளைக்கு பேச டீடைலா பேசுறேன். நீ பேசுற திருப்பி நீ அப்பா நாளைக்கு பேசுறோம். சும்மா பாருங்களேன், சும்மா உங்க சிஎஸ்கே டீம் கலாய்ச்சன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆயிட்டாரு. இப்போ அவ்வளவுதான். ஒரு 7 on 10 தான் எல்லா செலக்ஷன் பாரு. நாங்க வேர்ல்ட் கப் 2011 செலக்ஷன் நிறைய வேர்ல்ட் கப் கிடையாது. இது ஏலம், Chika. வேர்ல்ட் கப்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணிடலாம், Chika. இது ஏலம். நீங்க கரெக்டா காசு கொடுத்து வாங்கணும், சரியா? நீ 2011 வேர்ல்ட் கப் டீம் எடுத்து கொடுத்தா பாரு, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுத்துறாங்க. ஜஹீர் கான், fall back to the 2011 world cup for everything. You can't just go back. அந்த டீம் இந்த டீம் பாருடா, நீ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிரு. I gone for youth and experience. யார் அந்த யூத்? அது மட்டும் சொல்லுங்களே. ஏப்பா உனக்கு ரச்சின் ரவீந்திரலாம் யூத் இல்லையா உனக்கு? இந்த Chika, நீங்க வந்து ஒரு பிளேயர் வந்து 20 பிளேயர்ல வச்சு ரச்சின் ரவீந்திரா 25 இயர்ஸ். எப்போ Chika 25 and 26 உங்களோட டெக்ஸ்ட் புக்? இப்ப எல்லாமே 26-25ல தான் ஆடுறாங்க எல்லாரும். இப்ப டெபியூட் பண்றாங்கடா. நீ வேற விஜயகுமார் எவ்வளவு இருக்கு வயசு? இப்ப அவனுக்கு வைசாக் விஜயகுமார்லாம் மிட் 20ஸ்ல இருக்காரு. அவர்லாம் early 20s கிடையாது. அதான் சொல்றேன். இந்த காலத்துல எல்லாமே யாரு early 20ஸ்ல டெபியூட் பண்றதுல எல்லாமே 25 தான் டெபியூட் பண்றாங்க. இன்டர்நேஷனல் டெபியூ என்ன பண்ண சொல்றாங்க? சரி, okay, experience in youngsters. Youth னு சொல்ல மாட்டேன். Experience in youngsters போடுமா? There is no youngster in that team.
You give me a Ani- Vijay Kumar is 27. There is no youngster in that team. It is an out and out experienced side. It is a brilliant side on paper, but Wait, மச்சான் மேட்ச் ஆட்டம் அதுல பாக்கலாம் இதெல்லாம் வாய் போத்துக்கோ நீ சும்மா சீக்கா, இந்த டீம் ஒரு வச்சுட்டுலாம் மேட்ச் எல்லாம் ஆட போறது இல்ல சரியா? நம்ம ஃபேக்சுவலா பேசின்னு இருக்கோம். சத்தியமா சிஎஸ்கே இந்த டீம் எடுக்க போறது இல்ல. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த மாதிரி ஒரு டீம் எடுக்க போறது இல்ல சிஎஸ்கேன்னு. சும்மா நாங்க டெவன் கான்வே எடுக்க மாட்டாங்களா அவங்க? டெவின் கான்வே இஸ் ஆப்வியஸ் ஸ்டார்டர் சீக்கா. நீங்க டெவின் கான்வேல நல்ல பிக் சீக்கா. நான் ஐ அம் ஸ்டில் சேயிங் இட்ஸ் a very good team. Why are you affected? 7 on 10 is not bad. Don't expect 9 on 10 after picking guys above the age of 38 and an average Chika. Come on Chika, you can't do that. Good luck to you, Sanjay. Anyway, Chika wants full marks. I will give it to his son. His elder son that he always has a battle with. Guys, நாலாம் பேட்டிலே கிடையாது. நான் ஆக்சுவலி அவருக்கு வந்து தத்துப்பில்ல. அந்த பெரிய பையன் தான் எப்பவுமே சண்டை. அங்கதான் பெரிய பையன் பாருங்க எப்படி கிளீனா வெல் லெஃப்ட் விட்டு கரெக்டா ஒரு டீம் எடுத்தான் பாரு. I thought Mumbai really rocked the auction. Punjab also did it. Punjab also did a brilliant job. Punjab better do a good job with 110 crores, Chika. I'm really telling you. They had the money to do it. Mumbai did not have the money to do it. You have to see that. Kolkata, actually, Abhishek and Shravan did a very good job. Kolkata வச்சிட்டு பாருங்க, ஜாஸ் பட்லர் 15 கோடிக்கு எடுத்து கூட மிச்சல் ஸ்டார்க் எடுத்து அவங்க ஃபர்ஸ்ட் 11 செமையா செட் பண்ணிட்டாங்க. So they were not bad. கொஞ்சம் லைட்டா ஒரு ப்ராப்ளமேட்டிக் டீம்னா ஆக்சுவலி ஹைதராபாத் தான். அவங்க தான் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். அங்கதான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ஹைதராபாத். எல்எஸ்ஜி நல்லா பண்ணா, டெல்லி நல்லா பண்ணாங்க. Yeah. Anyway, wait பண்ணி பார்க்கலாம் guys. I hope you guys enjoyed the mock auction. It was a fantastic experience எங்களுக்கு. இன்ஃபேக்ட் நீங்க பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் சிரிச்சிருப்பீங்க. பட் நெக்ஸ்ட் இயர் வில் ட்ரை டு பிரிங் இன் தி ஆடியன்ஸ் ஆல்சோ சிக்கா. நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு ஆடியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் வச்சுட்டு அவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-25 பீப்புளை கூப்பிட்டு ஜஸ்ட் டு see the auction and how it actually happens in ஒரு வாட்டி வைக்கணும். அது it's an experience on its own guys. But dear viewers, thanks a lot for your patronage. I really appreciate it. I mean, a lot of you have watched it and a lot of you are supporting us. Thanks a lot for all your support. And we need, we appreciate your critical remarks also. Nothing wrong with it. It's a fantastic experience, guys. Negative comments, positive comments, ellame positive da life la. You take the negative into a positive. Anyway, let's guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.